Good morning to all. Today, 10th standard Economics Unit 1 Gross Domestic Product and its growth and introduction. So, this lesson remaining topic discussed today. Okay, take your book and page number 292 and to see this topic. Okay, let's start. So, national income. நாட்டு வருமானம் ரைட் பண்ணிக்கிங்க. நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னென்னா நாட்டு வருமானம். ஸோ பாருங்கள், நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கனாமிக் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதாவது மெஷர் அப்படின்னா அளவிடுதல். தென் அதே மாதிரி மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. சரியா? ஸோ பை அன் எக்கனாமிக் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா என்னென்னா அதாவது அந்த பொருளாதாரத்துடைய டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்டு ஆஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட். அதாவது நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு வருமானத்தை மற்றொரு பெயர் என்னென்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு இதை சொல்லலாம். அல்லது நேஷ்னல் டிவிடெண்ட், அதாவது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். Okay, next topic, various terms associated with measuring of national income. அதாவது நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது என்ன அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் பாருங்கள் அண்ட் இன்கம் ரிசீவ்டு இன் எ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ரெசிடென்ஸ் அப்படின்னா இந்த வாழக்கூடிய மக்கள். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம், உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள். சரிங்களா? அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இது என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட் ஏர்னடு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டு அப்ராட். சரிங்களா? அதாவது கேபிட்டல் இன்வெஸ்டு அப்ராட் அப்படின்னா வெளிநாட்டு முதலீடு மூலியமாக ஈட்டிய வருமானம். சரிங்களா? அதாவது ஈட்டிய ப்ராஃபிட் அப்படின்னா லாபம். ஸோ இந்த வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். அந்த ஜிடிபியோட அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏ. இதுதான் இந்த ஜிஎன்பியோட ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. அதில் சி என்னென்னா கன்சியூம்ஷன், அதாவது நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஐ ஈக்குவல் டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜி ஈக்குவல் டு கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர், அதாவது அரசு செலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதாவது எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி, இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. அதுக்கப்புறம் என்எஃப்ஐஏ ஈக்குவல் டு நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இதுதான் ஜிஎன்பியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். செகண்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ்
the total value of output of goods and service produced by the factor of production within the geographical boundaries of the country. அதாவது geographical boundaries அப்படின்னா அதாவது புவியியல் எல்லைக்குள் நோட் பண்ணிக்கிங்க, புவியியல் எல்லைக்குள். அதுக்கப்புறம் அவுட்புட் அப்படின்னா வெளியீடு நோட் பண்ணிக்கிங்க. டோட்டல் வேல்யூனா மொத்த மதிப்பு, கூட்ஸ்னா பண்டங்கள், சர்வீஸ்னா பணிகள், ப்ரொடியூஸ்னா உற்பத்தி, ஃபேக்டர்னா காரணிகள், ஆஃப் ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு பண்டங்கள் ப்ளஸ் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி. பாருங்கள், net national product is arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. NNP equal to GNP minus depreciation. அதாவது என்னன்னா, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், டிப்ரிசியேஷன்னா தேய்மானம். சரியா? அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதனத்துக்கு, அதாவது அந்த மூலதனம் போடுறாங்கள்ல, மிஷினெல்லாம் வாங்குவாங்க, அந்த மிஷினெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த செலவினை தான் இங்கே தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செலவை கழிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இங்கே நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஸோ பாருங்கள், net domestic product is a part of gross domestic product. அதாவது இந்த நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of dear and wear expenses. அதாவது quantum of dear and wear அப்படின்னா அதாவது அளவு. சரிங்களா? அளவு. அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மான செலவின் அளவு. சரிங்களா? குவாண்டம் ஆஃப் டியர் அண்ட் வியர்னா தேய்மான செலவின் அளவு. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபார்முலா என்னென்னா என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். சரியா? அதாவது என்ன அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி சமம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். சரிங்களா? இதுதான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு பெர்காபிட்டா இன்கம், தலா வருமானம். சரிங்களா? இந்த பெர்காபிட்டா இன்கம் இஸ் ஆர் அவுட்புட் பெர் பர்சன் இஸ் an indicator to show the living standard of people in a country. ரைட், ஸோ இந்த தலா வருமானம் என்பது இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை, இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை இண்டிகேட்டர்னால் உணர்த்தும் ஒரு கருவி தான் என்னென்னா இந்த தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ அதுக்கடுத்தது என்னென்னா it is obtained by dividing by national income by the population of the country. அதாவது நாட்டு வருமானத்தை அந்நாட்டு மக்கள் தொகையால் வகுத்து கிடைக்கக்கூடிய ஈவு தான் தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டு வருமானத்தை அந்நாட்டு மக்கள் தொகையால் வகுத்து கிடைக்கக்கூடிய ஈவு தான் இங்கே தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபார்முலேஷன் என்னென்னா
பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன். ரைட். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு in 1867 and 68 for the first time Dadabhai Naoroji have ascertained the per capita income in his book Poverty and British Rule of India. அதாவது என்ன அப்படின்னா 1867-68 முதலாக வந்து தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு உண்டான இந்திய ஆட்சியும், அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அதாவது என்ற தனது புத்தகத்தில் வந்து தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம் பிஐ தனிப்பட்ட வருமானம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ பர்சனல் இன்கம் இஸ் த total money income received by individuals and household of a country from the all possible source before direct taxes. அதாவது நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனி நபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனி நபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறுகின்ற மொத்த பண வருமானத்தை வந்து தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது டைரெக்டாக வந்து வரி விதிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனிநபர் வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து வருமானம் வாங்குறாரு, அதுவும் அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அல்லது அந்த குடும்பம் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்வாங்க, அது மூலிமா எவ்வளோ வருமானம் வருது, அதையும் ஒரு தனிநபர் வந்து ஒரு எவ்வளோ ஒரு மாதத்தில் வருமானம் வாங்குறாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதான் வந்து இந்த தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் நெக்ஸ்ட்டு 7th டிஸ்போசபிள் இன்கம். சரிங்களா? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா செலவிட தகுதியான வருமானம் டிஐ. டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் consumption by individuals and families. Thus it can be expressed as DPI equal to PI minus direct taxes. அதாவது என்னென்னா தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தின் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் என அழைக்கப்படுகிறது. இதனை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா டிபிஐ ஈக்குவல் டு பிஐ தனிப்பட்ட வருமானம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸஸ் நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு தனி நபர்கள், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தனி நபர்கள், அப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து உண்மையான வருமானம், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய வருமானமும் சரி, அந்த ஒரு குடும்பத்தோடைய மொத்த உறுப்பினர்களுடைய உண்மையான வருமானம், இந்த உண்மையான வருமானத்தில் அவங்க எவ்வளோ பொருள் வாங்குகிறாங்க. சரிங்களா? எவ்வளோ பொருள் வாங்குகிறாங்க, அந்த பொருள் வாங்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ இது எல்லாத்தையும் தான் வந்து செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா டிபிஐ அப்படின்னா என்னென்னா நுகர்வு முறையில் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா டிபிஐ ஈக்குவல் டு தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. அதுக்கும் கீழே வந்து ஃபார் கன்சியூம்ஷன் அப்ரோச், அதாவது நுகர்வு முறையில் டிஐ, கன்சியூம்ஷன் எக்ஸ்பென்சர் அதாவது நுகர்வு செலவு ப்ளஸ் சேவிங்ஸ் சேமிப்பு, நுகர்வு செலவு ப்ளஸ் சேமிப்பு, இதுதான் வந்து டிஸ்பாசிபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு ரைட் நெக்ஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி, நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது. பாருங்கள், ஜிடிபி ஆஃப் இந்தியா இன்க்ளூட் ஒன்லி
த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா அங்காடி மதிப்பே இந்தியாவின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் காஷ்மீர் ஆர் இன்க்ளூடு இன் அவர் ஜிடிபி சின்ஸ் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டாக வந்து காஷ்மீர் இந்தியாவில் வந்து உள்ளதால் வந்து காஷ்மீரில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஆப்பிளோடைய அங்காடி மதிப்பு வந்து ஜிடிபியில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் கலிஃபோர்னியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆப்பிளோடைய அங்காடி மதிப்பு ஈவன் இஃப் தே ஆர் சால்டு இன் இந்தியன் மார்க்கெட், அந்த வந்து ஆப்பிள் வந்து இந்திய சந்தையில் வந்து விற்கப்படுகிறது அப்படி இருந்தாலுமே ஆர் நாட் இன்க்ளூட் இன் அவர் ஜிடிபி பிகாஸ் கலிஃபோர்னியா இஸ் இன் த யூஎஸ். அதாவது என்ன அப்படின்னா கலிஃபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளின் அங்காடி மதிப்பு இந்தியாவின் அங்காடியில் விற்பனை செய்தாலுமே வந்து அதை வந்து ஜிடிபியிலேருந்து சேர்ப்பதில்லை, ஏனெனில் கலிஃபோர்னியா வந்து அமெரிக்காவில் வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு டூரிங் எ டைம் பீரியட், அதாவது ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. பாருங்கள், த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி டூரிங் த ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் இயர்லியர் பீரியட் ஆர் நாட் இன்க்ளூடு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு தான் வந்து ஒரு நாட்டின் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இயர்லியர் பீரியட் அப்படின்னா முந்தைய காலங்களில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளை வந்து இந்த ஜிடிபியில் வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து முன்னாள் வருடத்துலேயே வந்து அது ஜிடிபியில் வந்து சேர்த்திருப்பாங்க, அதனால் அடுத்த வருஷத்தில் வந்து அந்த பொருளை வந்து சேர்த்திக்க மாட்டாங்க. அதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்டு போத் ஆனுவலி அண்ட் குவார்டர்லி. சரியா? இந்தியாவில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து முழாண்டு மற்றும் காலாண்டு முறையில் வந்து அளவிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தி ஆனுவல் ஜிடிபி இஸ் ஃபார் எ ஃபினான்சியல் இயர், அதாவது முழாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஃபினான்சியல் இயர், அதாவது பொருளாதார ஆண்டாக வந்து ஒரு ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து பின்னால் பார்க்கலாம். விச் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் 1st ஆஃப் சே 2017 டு March 31, 2018. அதாவது இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஃபினான்சியல் இயராக வந்து ஏப்ரல் 1, 2017 மார்ச் 31, 2018 வரை இந்த ஆண்டை வந்து பொருளாதார ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரியே இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி was first developed in Simon Kuznets for a US Congress report in 1934. 1934 ஆண்டில் சைமன் குஸ்னைட் என்பவரால் வந்து இந்த ஜிடிபியின் நவீன கருத்து வந்து முதல்ல வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுங்க யாருன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அறிக்கை மூலிமா இந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு, மெத்தட் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங், மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டு முறைகள். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சர் அப்ரோச், அதாவது செலவின முறை. இன் திஸ் மெத்தடு த ஜிடிபி இஸ் மெஷர்டு பை ஆடிங் த எக்ஸ்பென்சர் ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி டூரிங் எ ஸ்பெசிஃபைட் பீரியட்.
y ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அதாவது இம்முறையில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஸ்பெசிஃபைட் பீரியட் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில், இன் ஏ கண்ட்ரி அப்படின்னா ஒரு நாட்டில், ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டு தொகை தான் வந்து இங்கே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ஒய் அப்படின்னா இந்த செலவின முறை, சினா கன்சம்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர், அப்புறம் எக்ஸ் மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு. ரைட். செகண்டு இன்கம் அப்ரோச், வருமான முறையில். ஸோ இது வந்து திஸ் மெத்தடு லுக்ஸ் at GDP from the perspective of the earnings of men and women who are involved in producing the goods and service. அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி செய்வதில் இன்வால்வ்டுனா ஈடுபட்டுள்ள மென் அண்ட் உமன், ஆண்கள் மற்றும் பெண்களின், ஏர்னிங்ஸ்னா வருமானத்தை, ப்ராஸ்பெக்டிவ் அதாவது ஈட்டிய வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து இந்த முறையில் வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த இன்கம் அப்ரோச் டு மெஷர் ஜிடிபி ஒய் ஈக்குவல் டு வேஜஸ் அப்படின்னா கூலி, ரெண்ட் அப்படின்னா வாரம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, ப்ளஸ் ப்ராஃபிட்னா லாபம். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து இந்த முறையில் வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும்போது வந்து இந்த ஒய் வருமானம், நம்ம சொன்னோம்ல, வருமானம் சமம் கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட்டு தேர்டு வேல்யூ ஆடட் அப்ரோச், மதிப்பு கூட்டு முறை. இப்போ பாருங்கள், ஏ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு இன் ஏ ஹோட்டல் இஸ் ஏ ஃபைனல் குட். அதாவது இறுதி பண்டம், ஃபைனல் குட்ஸ் அப்படின்னா இறுதி பண்டம் என்பது ஹோட்டல், அதாவது ஹோட்டலில் வந்து ஒரு கோப்பை தேநீர், சரியா, ஏ கப் ஆஃப் டீ ஒரு கோப்பை தேநீர், இது வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படக்கூடிய ஒரு இறுதி பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்ஸ் யூஸ்டு ப்ரொடியூஸ்டு இட், அதாவது இந்த பொருள் வந்து தயாரிக்க வந்து பயன்படக்கூடிய டீ பவுடர் அப்படின்னா டீ தூள், அதுக்கப்புறம் மில்க் பால், அண்ட் சுகர் அப்படின்னா சர்க்கரை, ஆர் இன்டர்மீடியேட் குட்ஸ், இதெல்லாமே வந்து இடைநிலை பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் தே ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட்ஸ், அதாவது இந்த பொருளெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கோப்பை தேநீர் வந்து இறுதி பண்டமாக வந்து மாறுவதற்கு இவைகள் வந்து ஒரு பகுதியாக வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கப் ஆஃப் டீ இதெல்லாம் வந்து ஒரு பகுதியாக வந்து அமையுது. அதே மாதிரி ஒன் வே டு மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ இஸ் டு ஆட் த வேல்யூ produced to each intermediate goods used to produce it. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கோப்பை தேநீர் தயாரிக்க பயன்படுத்திய ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் தேநீரின் சந்தை மதிப்பை வந்து அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் அடுத்த பேஜு. நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் த வேல்யூ ஆடட் by all intermediate goods used in production gives as the total value of final goods produced in the economy. அதாவது இதே மாதிரியே உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இறுதி பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது என்ன அப்படின்னா இந்த எல்லா பொருளும் இந்த தேநீர் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இறுதிநிலை பண்டங்கள், அனைத்து இடைநிலை பண்டங்களின் அந்த இறுதிநிலை பண்டங்கள் வாங்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த செலவு பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டு எல்லாத்தையும் வந்து கூட்டி தான் வந்து அந்த தேநீர், ஒரு கோப்பை தேநீர் வந்து விற்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுனா வந்து பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இறுதிநிலை பண்டத்தோடைய மதிப்பு வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது இதுக்குண்டான ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, வேல்யூ ஆடட் அப்ரோச், அதாவது மதிப்பு கூட்டு முறை. ஃபஸ்ட்டு எ கப் ஆஃப் டீ, அதாவது ஃபைனல் குட் அப்படின்னா இங்கே டீ. இன்டர்மெடிட்டேட் அப்படின்னா இடைநிலை பண்டங்கள். என்னென்ன இன்டர்மெடிட்டேட் குட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு டீ பவுடர், அதாவது டீ தூள், அதுக்கப்புறம் மில்க்கு பால், அதுக்கப்புறம் சுகர்னால் சர்க்கரை. இந்த மூணும் சேர்ந்தால் தான் வந்து நம்மளுக்கு டீ வந்து கிடைக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ டீ பவுட்ரு வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம், பால் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம், சர்க்கரை வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் கூட்டுனா இந்த டீயோடைய ரேட்டு, உண்மையான ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எல்லா அமௌண்ட்டும் கிடைக்கிற மாதிரி தான் வந்து இந்த டீ வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த 3 பொருளோடைய கூட்ஸ் எல்லாம் ரேட் எல்லாத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு டீயோடைய ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். இதான் வந்து இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படிங்கிறது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட். பாருங்கள், இந்த வேல்யூ ஆடட் மெத்தட், அதாவது மதிப்பு கூட்டு முறை அப்படிங்கிறது என்னென்னா டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர், அதாவது ஈக்குவல் டு டீ, அதாவது டீ தூள் ப்ளஸ் பால் ப்ளஸ் சர்க்கரை சமம் தேநீர். சரியா? அதாவது இந்த வேல்யூ ஆஃப் இன்டர்மெடிட்டேட் கூட்ஸ், இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு ஈக்குவல் டு சமம் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ், அதாவது இறுதிநிலை பண்டத்தின் மொத்த மதிப்பு. இதை வந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு த ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. செகண்டு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேக்ஷன் அண்ட் டிஃப்ளேக்ஷன். இன்ஃப்ளேக்ஷன்னா பண வீக்கம், டிஃப்ளேக்ஷன்னா பண வாட்டம். இதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ்னால் சிக்கல்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. அதுக்கப்புறம் கம்பாரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர், அதாவது பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. அதுக்கப்புறம் கைடு டு எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள். சொல்ல ஃபஸ்ட்டு செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் லெஃப்ட் அவுட் த ஜிடிபி, அதாவது ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அது வந்து என்னென்ன அப்படின்னா த ஜிடிபி இன்க்ளூட்ஸ் ஒன்லி த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சால்டு இன் த மார்க்கெட், அதாவது என்னென்னா சந்தையில் விற்கப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மட்டுமே வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், த சர்வீஸ் ப்ரொவைடு பை பேரண்ட்ஸ் டு தேர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் இன்க்ளூட் இன் த ஜிடிபி பிகாஸ் இட் இஸ் நாட் சாலிட் இன் த மார்க்கெட். அதாவது என்ன அப்படின்னா பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்யும் பணிகள் மற்றும் சேவைகள் மிக வந்து முக்கியமானது, ஆனால் வந்து அதை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சந்தையில் வந்து விற்பனை செய்யப்படவில்லை. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து ஜிடிபியில் வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் வைஸ் இதே போலவே வந்து க்ளீன் ஏர், சுத்தமான காற்று, விச் இஸ் விட்டல் ஃபார் ஹெல்த்தி லைஃப், அதாவது மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து பயன்படக்கூடியது. இதே போல் க்ளீன் ஏர் அப்படின்னா சுத்தமான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஸோ
as no market value, இதுக்கு வந்து சந்தை மதிப்பு இல்லை. ஸோ அதனால் இஸ் நாட் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. ஸோ அதனால் அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வரம்புக்கு வந்து வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட்டு ஜிடிபி மெஷர் ஒன்லி குவாலிட்டி பட் நாட் குவான்டிட்டி. அதாவது ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. பாருங்கள், இன் 1970 schools and banks did not permit the use of ballpoint pens. அதாவது 1970களில் வந்து பள்ளிகள் மற்றும் வங்கிகளில் இந்த பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்துமுனை பேனாக்கள் வந்து பயன்படுத்த நாட் பர்மிட் அப்படின்னா அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் த ஒன்ஸ் அவைலபிள் இன் இந்தியா வேர் ஆஃப் வெரி புவர் குவாலிட்டி. ஸோ அதாவது ஏனென்றால் இந்தியாவில் வந்து கிடைக்கக்கூடிய மிக தரமற்ற பொருள்களாக வந்து இந்த பால் பாயிண்ட் பென் வந்து இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ஸ் தென் நாட் ஓன்லி ஹாஸ் தேர் பீன் சப்ஸ்டைனபிள் இன்க்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் பால் பாயிண்ட் பென் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா பட் த குவாலிட்டி ஹேஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டு எ லாட். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த பந்துமுனை பேனாக்களுடைய தரம் மேம்படுத்தப்பட்டு இம்ப்ரூவ்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தரம் மேம்படுத்தப்பட்டதால் வந்து அவற்றின் உற்பத்தியின் குறிப்பிட்டத்தக்க அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த இம்பார்ட்டன்ட் இன் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இட் இஸ் நாட் கேப்சூல்டு பை த ஜிடிபி. அதாவது எனவே வந்து இந்த பண்டத்துடைய தரம் என்பது மிக முக்கியமானதாகும், ஆனால் வந்து அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய தரத்தை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பின்பற்றுறதில்லை, சேல்ஸ் மட்டும்தான் வந்து பின்பற்றுறாங்களே தவிர அதனுடைய தரத்தை வந்து பின்பற்றுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. Right. Next, GDP does not tell us about the way income is distributed in the country. அதாவது ஜிடிபியில் நாட்டு வருமான இன் டிஸ்ட்ரிபியூட்டர்னா பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. பாருங்கள், த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மே பி க்ரோவிங் ரேபிட்லி பட் இன்கம் may be distributed so unequality that only a small percentage of people may be benefiting from it. அதாவது ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளரலாம், growing rapidlyனா விரைவாக வளரலாம், பட் ஆனால் வருமானம் சமமற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அன்ஈக்குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா இன்கம்னா வருமானம் வந்து சமமற்ற நிலையில் வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தட் ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மே பி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் இட்ஸ். ஸோ இதனால் ஒரு சிறிய சதவீத மக்களே வந்து பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட்டு த ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். அதாவது ஜிடிபியில் மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. இது பாருங்கள், a high level of per capita real GDP can go hand in hand with very low health condition of people and undemocratic political system, high pollution and suicide rate. அதாவது என்னன்னா ஜிடிபி மிக குறைந்த சுகாதார நிலை, அதாவது வெரி லோ ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள் மக்களின் மிக குறைந்த சுகாதார நிலை, அப்புறம் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதாவது ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு, ஹை பொல்யூஷன் அண்ட் சூசைட் ரேட். அதாவது என்னென்னா அதாவது
பொல்யூஷன், ஹை பொல்யூஷன் அப்படின்னா அதிக மாசுபாடு மற்றும் அதிக தற்கொலை விகிதம் ஆகியவற்றை வந்து கருத்தில் கொள்ளாமல் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்மட்ட, ஹை லெவல்னா உயர்மட்ட பெர்காபிட்டா அப்படின்னா தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து செல்கிறதே தவிர மக்களுடைய சுகாதார நிலை, ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு, தற்கொலை விகிதம் அதிகரிப்பு, மாசுபாடு இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளாமல், அதாவது தனிநபருடைய வருமானத்தோட கைகோர்த்து உயர்வான நிலையில் வந்து செல்கிறதே தவிர மக்களை வந்து நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி, ஜிடிபியின் மதிப்பீடு. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது மத்திய புள்ளியியல் அமைப்பு, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த மத்திய புள்ளியியல் அமைப்பு வந்து எதனுடைய கீழே வந்து செயல்படுதுன்னா புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது வந்து கீப்ஸ் த ரெக்கார்ட், அதாவது ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ் இன்வால்வ் கண்டக்டிங் அண்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி அண்ட் கான்ஃபிலியேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸ் லைக் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIP அண்ட் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அதாவது தொழில்துறையின் உற்பத்தி ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறையை உற்பத்தி குறியீடு மற்றும் நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வந்து வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் we see the next class. Okay, thank you.